ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் மகா எக்ஸைஸ் 3.5 முதல் கணக்கு. ஏ முதல் கால் பகுதியில் இருக்கும்போது காஸ் 2ஏயின் மதிப்பை காண்க. கால் பகுதி அப்படின்னு சொன்னால் ஒரு வட்டக்கோணம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இதுதான் முதல் கால் பகுதி, இரண்டாவது கால் பகுதி, மூன்றாவது கால் பகுதி, நான்காவது கால் பகுதி. இது காஸ் டீட்டா அல்லது எக்ஸ் அச்சு, இது சைன் டீட்டா அல்லது ஒய் அச்சு. காஸ் டீட்டாவும் சரி, இல்லை எக்ஸ் அச்சு சரி, ஒய் அச்சு சரி, எப்படி வரும் சாமி? ப்ளஸில் வரும். அப்போது காஸ் டீட்டா எதில் மதிப்பு வருதோ, காஸ் டீட்டா எடுத்தாலும் சைன் டீட்டா எடுத்தாலும் மதிப்பு ப்ளஸில் தான் வரணும். ஓகே, முதல்ல காஸ் 2ஏவின் மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காஸ் 2ஏனா ஒன்றும் இல்லை சாமி, காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஏ தான் காஸ் 2ஏ. ஒரு ஏவையும் இன்னொரு ஏவையும் கூட்டினா தான் 2ஏ கிடைக்கும். இது காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்மில் வடிவத்தில் இருக்கா? அப்போ காஸ் ஏ காஸ் பி, பிக்கு பேர் என்ன போட போகிறோம்? ஏ. காசை பொறுத்த வரைக்கும் மாறாது, குறி மாறிடும். மைனஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் பி. பிக்கு பேர் என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஸோ இது ஒத்த உறுப்புகளாக இருக்குது, ரெண்டுத்தையும் பிரிக்கலாம். காசையும் பெருக்குன்னா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? இதையே என்ன பண்ணுறேன், காஸ் வடிவத்தில் எழுதணும்னா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்? சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. எனக்கு சைன் ஸ்கொயர் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தேவையில்லை. அந்த பக்கம் போனால் என்ன வரும்? மைனஸ் காஸ் ஸ்கொயர். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இல்லை டீட்டா. ஓகே, அப்போது காஸ் ஸ்கொயர் ஏ, அது சைன் ஸ்கொயருக்கு பதிலாக தான் இதை போட்டிருக்கோம். உள்ளே பெருக்கலாம். மைனஸ் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். உள்ளே பெருக்கினா வரும், குறியை மாற்றணும். ப்ளஸ் 1 ஆச்சுன்னா மைனஸ் 1, ஏன்னா 1 கூட எது பெருக்கணும் அது தான் கிடைக்கும். மைனஸ் ஆச்சுன்னா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போ காஸ் ஸ்கொயர் ஏ ஒத்த உறுப்புகள் கூட்டிக்கலாம். ஒரு காஸ் ஸ்கொயர் ஏவும் ஒரு காஸ் ஸ்கொயர் ஏவும் சேர்த்தா 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. அல்லது இதை சைன் ஸ்கொயர் வடிவத்தில் நான் எழுதணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டெப்பில் தான் போகிறோம். காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் இங்கே வச்சுக்கலாம். ப்ளஸ் சைன் ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு ஒத்த உறுப்புகள் ஒன்றா கூட்டிக்கலாம். 1 மைனஸ் ஒரு சைன் ஸ்கொயர் ஏவும் மைனஸ் ஒரு சைன் ஸ்கொயர் ஏவும் சேர்த்தனா அது மைனஸ் 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ. ஓகே, ஸோ இத்தனை இருக்குது. எதுக்கு சாமி? காஸ் 2ஏவுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குது. இந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் எதை போட்டுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே, இப்போ இதுவுமே இதுக்கு ஃபார்முலா தான். இதை விட்டுடலாம், இங்கே விட்டுடலாம். ஒன்று தான் காஸ் 2ஏ. இப்போ ஃபஸ்ட்டு கணக்கில் பாருங்கம்மா, ஃபஸ்ட்டு ஒன்றா கொடுத்துருக்காங்க. காஸ் ஏ ஈக்குவல் டு 15/17. இப்போ காஸ் மட்டும் எனக்கு தெரியுதுன்னா காஸ் வடிவத்தில் என்ன இருக்குது ஃபார்முலா? தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் ஏனுடைய ஃபார்முலா இதுதான். அப்போ காஸ் 2ஏ ஈக்குவல் என்ன போகலாம்? காஸ் வடிவத்தில் இருக்கக்கூடியது 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு காசினுடைய மதிப்பு 15/17 ஸ்கொயர்னால் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. 2 இன்ட்டு நடுவில் வகுத்தல் இருந்துச்சுனாலும் பெருக்கல் இருந்துச்சுனாலும் ஸ்கொயர் ஆனது இதுக்கு சொந்தம் 15 ஸ்கொயர் 225 பை 17 ஸ்கொயர் 229 மைனஸ் 1. இப்போ இங்கே பார்த்தோம்னா நடுவில் பெருக்கல், ஃபஸ்ட்டு பெருக்கல் தான் செய்யணும். குறுக்கு கேன்சல் பண்ண பார்த்தா பண்ண முடியாது, ஏன்னா ஒற்றை எண் இரட்டை எண். அப்போ நேராக பெருக்கிங்க. 25 2 50, 2 2 4, அப்போ 450 பை 289 மைனஸ் 1. இப்போது ஒரு பின்ன எண் ஒரு முழு எண் இருக்குது. நடுவில் ப்ளஸ் ஓ மைனஸ் வந்துச்சுன்னா குறுக்க பெருக்கி கழித்து பை போடணும். ஈக்குவல் டு 450 மைனஸ் 289 பை 289. இதை கழிச்சா என்ன சாமி வரும் நமக்கு? 400 எடுத்துக்கலாம். இது 290 கழிக்கலாம், இல்லை 300 கழிச்சிடலாம். 290 1 எக்ஸ்ட்ரா கழிச்சிக்கிறோம். 300 11 எக்ஸ்ட்ரா கழிச்சிக்கிறோம். அப்போ 400லேருந்து 300 போச்சுன்னா மீதி 100. நான் 10 எக்ஸ்ட்ரா கழிச்சேன்னா அப்போ 110. ஒரு ரூபா இருக்குது, 111. இதோ ஒரு 50 இருக்குது, 161/289. ஓகே சொல்லும். ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் காஸ் 2ஏ ஈக்குவல் டு 161/289. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா சைன் ஏ ஈக்குவல் டு 4/5. அப்போ காஸ் 2ஏ ஈக்குவல் டு எந்த வடிவத்தில் எனக்கு வேணும்? சைன் வடிவத்தில் வேணும். அப்போ என்ன ஃபார்முலா? 1 மைனஸ் 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 இன்ட்டு முதல் கால் பகுதின்னு சொன்னதுனால
சைன் வந்தாலும் ப்ளஸ் தான் வரும், காசு வந்தாலும் ப்ளஸ் தான் வரும். சைன் ஸ்கொயர், சைனுடைய மதிப்பு 4/5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 - 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு அடுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத செஞ்சு முடிக்கணும். 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. நடுவில் பெருக்கல் குறுக்க கேன்சல் பண்ணால் பண்ண முடியாது. 1 - நேராக பெருக்கினா 32/25. ஒரு முழு எண் ஒரு பெண்ணெண் வச்சுன்னா குறுக்க பெருக்கி கழித்து பை போட்டுக்கணும். 25லேருந்து 32 கழிச்சிட்டு 25 அப்போ பெரியானது சின்ன எண்ணெய் கழிக்கணும் சாமி. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியானது சின்ன எண்ணெய் கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டோம் அப்படின்னு சொன்னால் 30லேருந்து 25 கழிச்சுன்னா 5. இது ஒரு 2 எக்ஸ்ட்ரா இருக்குது 7 -7/25. அடுத்து தேர்ட் ஒன், tan A ஈக்குவல் டு 16/63. நல்லா பார்த்துங்க சாமி. முதல் கால் பகுதினா சைன் டீட்டாவும் ப்ளஸ் காஸ் டீட்டாவும் ப்ளஸ் வந்துச்சுன்னா டேன் டீட்டாவும் ப்ளஸ் தான் வரும். அப்போ காஸ் 2Aவில் டேன் டீட்டா வச்சு எதனா இருக்கான்னு பார்த்தா இருக்குது. நம்ம டேன் டீட்டாவை என்ன எழுதலாம், சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு எழுதலாமா? இதில் சைன் ஏன்னா வரும், காஸ் ஏன்னா வரும்னு சொல்லிட்டு போடலாம். அதுக்கு டேன் டீட்டான்னு சொன்னால் ஒரு செங்கோண முக்கோணம் தான் சாமி. இதை ஏன்னு எடுத்துக்கினா இது எதிர்பக்கம், டேன் டீட்டானா அது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிரில் என்ன இருக்குது 16, அடுத்துள்ள பக்கம் என்னவா இருக்குது, இதான் அடுத்துள்ள பக்கம். அப்போ கர்ணம் என்னவா இருக்குன்னா அப்படியே கண்ணமுன்னு போட்டுருங்க 65. இவங்க 8லேயே சொல்லி தந்த சாமி. 63, 65, 16 இதில் கண்டிப்பாக ஒரு பகா எண் வந்துடும். ஓகே, இல்லை அப்படின்னா இது பகு எண் தான். ஓகே, 63, 65, 16 63, 65, 16 ஞாபகம் வச்சுங்க சாமி. இதில் எதுவும் பகா எண் கிடையாது, சாரி. 63, 65, 16 அப்படிங்கிறது தான் இதனுடைய எது 65 அப்படிங்கிறது தான் கர்ணம். அப்போ இதில் சைன் ஏன்னு எடுத்துக்கினா 16/65 எதிர்பக்கம் பை கர்ணம். காஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இதை வச்சு ஏற்கனவே வச்ச 2 ஃபார்முலா வச்சு போடலாம். ஆனால் டேன் வடிவத்தில் காஸ் 2Aனுடைய ஃபார்முலாவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணே வந்தோம்னா வரும் 1 - tan ஸ்கொயர் A/1 + tan ஸ்கொயர் A. நமக்கு 1 + tan தான் சீக்கன் ஸ்கொயர்னு தெரியும். சீக்கன் ஸ்கொயர்னுடைய தலைகீழி காஸ் ஸ்கொயர்னு தெரியும். ஓகேவா? சீக்கன் டீட்டாவின் தலைகீழி காஸ் டீட்டா வருமா? அதெல்லாம் இது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலா காஸ் 2A வந்து சேர்ந்துடும். 1 - tan ஸ்கொயர் A/1 + tan ஸ்கொயர் A. இதை வச்சும் போடலாம். நீங்கள் ஒரு வேளை சைன் காசு வச்சு போகிறதாலும் போடுங்க. ஃபார்முலா அது நமக்கு சைனுடைய ஃபார்முலா இதை வச்சு போகிறதாலும் போடுங்க, இல்லைன்னா இதை வச்சு போகிறதாலும் போடுங்க. உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும் சாமி, அவ்வளோதான். ஓகே, 1 - tan ஸ்கொயர்னுடைய மதிப்பு 16/63 த ஹோல் ஸ்கொயர் பை 1 + 16/63 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஈக்குவல் டு இங்கே பாரு சாமி, இது 1 ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். A² - B² ஃபார்முலா அது A - B. ஒரு முறை மைனஸ் போடுங்க, இன்ட்டு போட்டு ஒரு முறை ப்ளஸ் போடணும். பட் இதை A² + B² A + B த ஹோல் ஸ்கொயர் -2 × ABன்னு வரும். அதுமாதிரி போட்டாலும் ஓகே, இல்லை நான் அப்படியே விரித்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். 1 + 16 ஸ்கொயர் 256/63 ஸ்கொயர். பாருங்கள் சாமி, 63 ஸ்கொயர் 3 பாக்ஸாக போட்டால் 6 ஸ்கொயர் 36, 3 ஸ்கொயர் 9, 3 பேருக்கு 3 2 6, 6 6 36 பாக்ஸ். கடைசியில் 9, இது 6, இது 39, 3969 ஈக்குவல் டு இதை குறுக்க பெருக்கி கழிச்சு பை போடுங்க. 63லேருந்து 16 கழிச்சோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 13 கழிச்சா 50, இன்னும் ஒரு 3 கழிக்கணும்னா 13 கூட 3 கூட்டினா தான் 16. அப்போ 47. 47/63 என்ட்டு இது குறுக்க பெருக்கி கழிச்சு போட்ட மாதிரி இது என்ன பண்ணோம், கூட்டி போடணும். ஸோ 9 அங்கே 7 79/63 பை இங்கே குறுக்க பெருக்கி கூட்டி பை போடுங்க. 3969 கூட 256 கூட்டினா 5, மீதி 1, 7 7 5 12க்கு 2, மீதி 1, 10 2 12க்கு 2, மீதி 1, 42, 4225/3969. இப்போ அங்கே போட்டோம்னா
இதை 2 பெருக்கணுமா? 47 × 79 பை 63 × 63 பை இது 42 25 4225 பை இதனுடைய ஸ்கொயர் தானே இது 3969. ஓகே, அதனுடைய ஸ்கொயர் 63 ஸ்கொயர். அப்போ இது இதை நான் சாமி கேன்சல் ஆகிடும். இது 2த்தையும் பெருக்கிறதுக்கு 47 79 9 63 பாக்ஸு 7 28 பாக்ஸு குறுக்கிற 9 36 7 49. இது 50 ரூபான்னு வச்சுக்கோங்க, 35 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒன்றுங்கிற கொடுத்தாச்சு. அப்போ எவ்வளோ வரும்? 85. 50 ஒரு 35 85. இங்கே 3 11 1 மீதி 1 8 1 9 9 8 17 7 மீதி 1 3 3713 பை இங்கே மீதி என்ன இருக்குப்பா? 4225. இப்போது ஒரு வேளை மகா நம்ம வந்து இந்த 1 - 2 × sin² அந்த வடிவத்தில் போட்டாலும் இதுதான் சாமி வரும். நான் ஒன்றும் ரொம்ப எதாக இருந்தாலும் ஒன்றும் ஸ்கொயர் பண்ணி ஆகணும். நம்ம சைன் வடிவத்தில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இதையும் ஸ்கொயர் பண்ணணும், இதையும் ஸ்கொயர் பண்ணி தான் ஆகணும். 65 ஸ்கொயர் பண்ணணும், 16 ஸ்கொயர் பண்ணி தான் போட்டாகணும். உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அதை வச்சு போட்டுங்க சாமி. ஓகே, தேங்க்யூம்மா.